வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மையை தகவலை கொடுத்துட்ருக்கோம். நேற்று நம்ம ஒரு பதிவு போட்டோம், பாஜக லிஸ்ட்டு. அதில் நெல்லை தொகுதியில் நம்ம நயினார் நாகேந்திரன் போட்டியிடுறான்னு சொல்லியிருந்தோம். உடனே நிறைய பேர் தூத்துக்குடியில் போட்டியிடுறாருன்னு சொன்னாங்க. நம்ம முன்னமே நமக்கு தெரியும் அது ஒரு பிரச்சனையில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் அந்த தகவல் நம்ம சொன்னோம். நம்ம தகவல் சொன்னது தான் உண்மை. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் புரசலாங்கிறத தாண்டி இன்றைக்கி கமலாலயத்தில் கிசுகிசுக்கிற செய்தி என்னென்னா, விஜயதாரணியை ஓரங்கட்டியது யார்? கேடி ராகவன் ரெக்கமெண்டேஷன் பண்ணாரா? விஜயதாரணி எந்த நம்பிக்கையில் உள்ளே வந்தாங்க? அவங்களுக்கு கொடுக்காம நந்தினிங்கிறவங்களுக்கு கொடுத்ததன் நோக்கம் என்ன? ஏன்னா இன்றைக்கி விஜயதாரணி அவர்கள் நின்றிருந்தால் ஏற்கனவே நின்ன வேட்பாளர் ஏற்கனவே தனக்கு சொந்த செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடியவங்க நிற்க ட்ரை பண்ணாங்க. அவங்க குறிப்பாக எம்பியிலையும் கேட்டாங்க சீட்டு. எம்பியும் கொடுக்கல, எம்எல்ஏவும் கொடுக்காம நடுத்தரில் விட்டுட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் விட்டாங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும், சிம்லா முத்துச்சோழன், அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர், அவங்க அதிமுகவுக்கு போகிறாங்க. உடனே அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க இன்றைக்கி. அதேமாதிரி டாக்டர் சரவணன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகலேருந்து பிஜேபிக்கு போனால் உடனே அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. பிஜேபியில் உடனே அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. இங்கே தமிழிசை ரிசைன் பண்ணுறாங்க, உடனே அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. இதனால் இது அதாவது ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போகும்போது பேசாமல் யாரும் வர மாட்டாங்க. அந்த மாதிரி மக்களுக்காக சேவை பண்ணுவார் விஜயதாரணின்னு சொல்கிறத நம்புறதுக்கு நம்ம தயாரில்லை, மக்களும் தயாரில்லை. ஏன்னா ஒரு கட்சி எந்த கட்சி இவர்களை ஆளாக்கி விட்டதோ, எந்த கட்சி இவர்களை எம்எல்ஏவாக பதவி கொடுத்ததோ, மோடி வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக இவங்க பேசுனாங்களோ, அடுத்த நாளே மோடி மாதிரி ஒரு உன்னத தலைவர் இல்லைன்னு இவங்க சொன்னாங்கன்னா இவர்களுடைய தரத்தை பற்றி மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நம்ம யாரையும் குறைச்சலாம் சொல்லலை. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் உங்களுக்கு அதாவது பேசாத வார்த்தைகள் நமக்கு எஜமான்ங்கிற மாதிரி, பேசிய வார்த்தைகள் உனக்கு எஜமான். நீங்கள் என்ன பேசுனீங்க கடந்த காலத்தில்? பிஜேபியை பற்றி நீங்கள் பேசியது என்ன? எவ்வளவு பேசுனீங்க ஆக்ரோஷமாக? கடைசியாக டபக்குன்னு போயிட்டு மோடியால் தான் காப்பாற்ற முடியும் இந்தியாவாங்கிறீங்க. அப்போ நேற்று வரைக்கும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் நடுவில் ஒரே நாளில் என்ன மாற்றம்? கடுமையான விமர்சனம். விஜயதாரணி அவர்களுக்கு உண்மை இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க? சார், விஜயதாரணி சீட்டு கொடுத்துருந்தாலும் ஜெயிக்க மாட்டாங்க. என்ன ஒன்றுன்னா, நம்ப வச்சு ரோட்டில் நிறுத்துறது பிஜேபியோட பழக்கம். ஓபிஎஸ் பாருங்கள், பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லாத ஒரே ஒரு விஷயந்தான். மற்றபடி மோடி என்ன சொன்னாலும் கேட்பார். கேட்டால் மோடியோடைய ஃப்ரெண்டு, அதாவது எப்படின்னா, ஏங்க உங்களை கூப்பிடலன்னா, நாங்கள்லாம் வீட்டில் இருக்கவங்க, ஏங்க உங்களுக்கு சாப்பாடு போடல? வெளியிலேருந்து வந்த கெஸ்ட்டுக்கு தாங்க சாப்பாடு போடணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். தனக்கு மிஞ்சி தான் தானம். நம்ம வீட்டிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்ட்டை தான் சாப்பாடு போடுவோம், அதுக்காக வீட்டில் இருக்கவங்கள சாப்பிடாம விட்டுருவோமா? இப்படி ஒரு புது விளக்கத்தை கொடுத்தார் பன்ருட்டி. ஏன்னா அவருடைய இயலாமை, வேறு என்ன பண்ணுவார்? ஓபிஎஸ் சொல்கிறாரு, பிஜேபிகிட்ட போய் சிக்கிட்டார், ஒன்றும் பண்ண முடியல, லாக் பண்ணிட்டாங்க. கேட்டால் இப்போ சுயேட்சையாக போட்டிடுவோம். சுயேட்சையாக போட்டிடுறதாங்க முதலே எடப்பாடி தானங்க சொல்லிட்டு இருந்தார், உங்களுக்கு சின்னம் இல்லைன்னு தானே சொன்னார். இப்போ அதான் நீங்களும் பண்ணுறீங்க. அதனால் பிஜேபியை நம்பி யாராவது போனால் நட்டாத்தில் விடுவாங்கங்கிறதுக்கு பல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இந்தியா முழுக்க எடுத்துக்காட்டு. மோடியை நம்பினீங்கன்னா நடுத்தரு தான் அப்படிங்கிறது நம்ம பல உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சாச்சு, சரத்பவார் கட்சியை உடைச்சாச்சு, நிதிஷ்குமாரை ரோட்டில் நிறுத்தி மறுபடி உள்ளே கொண்டு வந்தாச்சு. சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க என்னென்ன பண்ணாங்க. அது மணிப்பூர்லேருந்து நிறைய பேசிட்டோம் பிஜேபி பற்றி. அதனால் பேசவே கஷ்டமாகுது. மக்களுக்கே தெரியும் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு. அப்போ எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரும் ஒரு தலைவராக அண்ணாமலை உருவெடுத்து விட்டார் அப்படின்னு அண்ணாமலையே சொல்கிறார். போய் மோடிக்கிட்ட, நான் உருவெடுத்துட்டேங்க, தமிழ்நாட்டில் இனிமேல் நம்ம தான் 25% நமக்கு வாக்கு வங்கி இருக்குது. ஏன்னா இங்கேயும் அண்ணாமலைனா ஏதோ அண்ணாமலையை போட்டு பயங்கரமாக பண்ணுறாரு. ஏன்னா ஏதோ பண்ணுறாரு, சரி ஏதோ பண்ணுறாரு பொழுது அண்ணாமலை, அவரை வச்சே நம்ம கொஞ்ச நாள் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் அண்ணாமலை மாற்றிட்டு வேறு ஆளை போட்டு நம்ம ஜெயிச்சிருவோம். பிஜேபியோட இயல்பை தானே இது. அண்ணாமலைக்கும் தெரியும் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. இப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே கௌதமி உங்கள் கட்சியை ரொம்ப கேவலமாக திட்டிட்டு போயிட்டாங்க. இந்த கட்சிக்கு இவ்வளோ நாள் உழைச்சேன், என்னுடைய இடத்தையே ஆட்டையை போட்டாங்க பிஜேபியில் இருக்கவங்கன்னு உங்கள் கட்சிக்கு நற்சான்றிதழ் கொடுத்துட்டு போனார். அடுத்து காயத்ரி வந்தாங்க, இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிறாரு, ஆனால் இவரோட வேலையை வீடியோ ஆடியோ எடுக்கிறது தான் சொல்லிட்டு உங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு நல்ல பேர். அடுத்து இந்த திருச்சி சூர்யா டெய்ஸி அந்த வீடியோ ஆடியோ வழி, அதுவும் பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டில் வீடியோ ஆடியோ அப்படின்னாவே உடனே நமக்கு தோன்றது அண்ணாமலை தான். அந்த அளவுக்கு அவர் படிப்பை தாண்டி இந்த வீடியோ ஆடியோவில் அவ்வளோ புகழ்பெற்று இருக்கிறார். இந்த பக்கம் கேடி ராகவனுடைய வீடியோ, அது ஒரு பெரிய பரபரப்பு. அதுக்கப்புறம் கேடி ராகவன் மாதிரி ஒரு உத்தமர் இல்லை, நாங்கள் அவரை கட்சியை சேர்க்குறேன்னு இவரே சொல்கிறார்.
ஒன்றுமே புரியல. இவர் தான் வெளியே அனுப்புகிறாரு, மறுபடி இவரே உள்ளே சேர்க்குறாரு. அப்போ ரொம்ப தெளிவான ஒரு அரசியல்வாதியாக அண்ணாமலை உருவெடுத்து விட்டார். கடந்த காலத்தில் அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். முத்துராமலிங்க தேவரையாம்பார். அதுக்கப்புறம் பாரதி செத்து போனதுக்கப்புறம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னாரு. சென்னிமலையில் கரண்ட் கொடுக்காத காரணம் திமுகனாரு. இப்படி பல விஷயங்கள். ஏன்னா அவர் வந்து மிக படித்தவர்னால 10,000 புக்கு படித்தவர்னால ஏகப்பட்ட ஐடியாக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னொன்று இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் மெச்சூரிட்டி இல்லைன்னு வேறு அடிக்கடி சொல்லுவார். இப்படிப்பட்ட அண்ணாமலை ஒரு பக்கம் அவங்க ஆதரவாளர்களால் பிரதமர் அண்ணாமலைன்னே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு கேப்பபிலிட்டி இருக்குதுங்க, ஏன்னா மோடிக்கே டஃப் கொடுக்குறாருன்னு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தார். போ மக்களுக்கு என்னங்க தப்பு தப்பாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிலவரம். இப்படி இருக்கும்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணலாம்? நிறைய சினிமா நடிகர்களை இழுக்கணும். ஏன்னா கட்சிக்கு வந்து புது ரத்தம் பாய்ச்சணும். ஏற்கனவே குஷ்பு அவங்க வந்து அந்த 1000 ரூபா உரிமை தொகை பிச்சை காசுன்னு அது ஒரு பஞ்சாயத்து. மேலே வந்து மேடையில் சேலம் மேடையில் எடப்பாடி இருக்காருன்னு வேறு சொல்கிறாங்க. இபிஎஸ் இருக்காங்கன்னாங்க, இருக்கிறது ஓபிஎஸ். இப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? சரத்குமார். ஏன்னா சரத்குமார் சொன்னால் தமிழ்நாடே ஓட்டு போடும்ல. நமக்கு தெரிஞ்சு சரத்குமார் குடும்பத்தை தவிர யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் வந்து பாரத் மாதா கி ஜெயங்கிறாரு. அவர்தையும் முன்பு பின்பு போட்டு அவர் அவர் ஏற்கனவே இமேஜ் டேமேஜ், இதில் இன்னும் டேமேஜ். சொன்னால் வேணால் கோவப்படுவாங்க. நீங்கள் பழைய பேச்சு என்ன நீங்கள் பேசுனீங்க? பேசுனீங்க. அதெல்லாம் மக்களுக்கு அவ்வளோ முட்டாள்களாக பார்த்துட்ருக்கவங்க. சமத்துவ மக்கள் கட்சி இணைந்து விட்டது. முதல்ல சமத்துவ மக்கள் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு? இப்போ என்ன பிஜேபியில் சேர்ந்தால் என்ன பலன் ஏற்பட்டு போச்சு? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பலன் இருக்கும். அப்படி தானே உங்கள் தொண்டர்கள் சொல்கிறாங்க. நம்ம சொல்ல தொண்டர்களாக தானே சொல்கிறாங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கான பங்களிப்பு என்ன? ஜெயலலிதாமாவோட இருந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி எம்எல்ஏ உள்ளே போனீங்க. மறுக்க முடியுமா அதை? இப்படிப்பட்ட இதில் இன்றைக்கி அடுத்து விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி போகிறாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க தமிழ்நாட்டை. ஏன்னா விளவங்கோடு விஜயதாரணி வந்துட்டாங்கன்னா காங்கிரஸே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை. உடனே அந்தம்மா பெண்களுக்கு வந்து காங்கிரஸில் வந்து சரியாக சீட் கொடுக்க மாட்டுறாங்க. ஏங்க சீட்டு கொடுக்காமையா? உங்களுக்கு 2-3 தடவை சீட்டு கொடுத்தாங்க. ஒன்றுமே ஒரே விளவங்கோட்டில் மட்டும் 3 தடவை நின்றுருக்கீங்க. உங்களுக்கு வந்து பெண் அப்படிங்கிறதுனால சீட்டு கொடுக்காமல் இருந்தாங்களா காங்கிரஸு? நீங்கள் காங்கிரஸ் தலைவருக்கு ட்ரை பண்ணீங்க. அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் ஆகணும், ஏகப்பட்ட வேலை பார்த்தீங்க. காங்கிரஸில் இருந்தால் இதுமாதிரி சீட்டு காலம் தள்ள முடியாது. வேறு என்ன பண்ணலாம்? சூப்பரான கட்சி பிஜேபி. அடுத்து பிஜேபி தான், ஜி தான் வரணுங்கிறார். யார்? மோடிஜி. அந்த மோடிஜிகிட்ட நம்ம போயிட்டோம்னா நம்ம மட்டும் மத்திய அமைச்சர் ஆகிடலாம். ஸ்மிருதி இரானி இந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் ஆகலான்னு ஒரு கனவோடு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் எப்படியும் வந்துருங்கம்மா, உங்களை நாங்கள் எப்படியும் கொடுத்துட்றோம், சீட்டு கொடுத்துட்றோம், டக்குன்னு நம்ம எலெக்ஷனில் நிற்கிறோம், மத்திய அமைச்சராக. இவங்க என்ன கணக்கு போட்டாங்க? பிஜேபியில் நின்னா ஜெயிக்க மாட்டோம், அது அவங்களுக்கு தெரியும். என்ன அது? சரி, விளவங்கோட்டில் நிற்போம், எம்எல்ஏ ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னால் வந்து மேலே வந்து 2 வருஷம் முடிஞ்சோன்னா நம்ம இதுக்கு போயிடலாம், எம்பி, அதாவது ராஜ்யசபா. அப்படி இல்லாட்டினா எம்பி சீட்டு 2ல் 1. முதல்ல இவங்க கேட்டது எம்பி தான். அதாவது கன்னியாகுமரி எம்பிக்கு நிற்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. சரி, இல்லாட்டினா விளவங்கோடு பழைய இடமா அது கிடைக்கட்டும். 2 சும்மா இருக்க முடியாது. ஏன்னா ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்குங்க மாதிரி எம்எல்ஏ சீட்டை விட்டு ஒருத்தர் வராங்கன்னா அவங்க எம்எல்ஏவும் இல்லை எம்பியாவும் இல்லை அப்படின்னா எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? அண்மையில் முருகன் உள்ளிட்ட சில பேருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க. அடுத்து ராஜ்யசபா சீட்டு எப்போ வரப்போகுது? அப்போ இவங்களுக்கு கொடுப்பாங்களா? இப்போ நம்ம வச்சு கூப்பிட்டு வந்து இவங்களை ஏமாத்தினது யார்? என்னன்னு கேட்கும்போது, இல்லைங்க இந்த தடவை பிஜேபி மேலிடம் பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை மாதிரி வலிமையான ஆட்களை, ஏற்கனவே நல்லா முகம் தெரிஞ்சவங்களை இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து இவங்க சேரும்போது இங்கே உட்கட்சி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. அண்ணாமலை கோஷ்டி, வானதி கோஷ்டி, பொன் ராதாகிருஷ்ணன் கோஷ்டின்னு ஏகப்பட்ட கோஷ்டிகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒரு எம்எல்ஏ உள்ளே வராங்கன்னா இன்னொரு பெண் எம்எல்ஏக்கு கோபம் இருக்குமா இல்லையா? நீங்கள் என்ன தான் சகோதரினாலும் ஒரு வாழில் 2 உரை இருக்காதுங்க எப்பயுமே. ஓபிஎஸ் சிபிஎஸ் மாதிரி தான். அப்போ என்ன நடக்கும்? இவங்களுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆகிட்டா நமக்கு பிரச்சனை. அப்போ ஏற்கனவே இன்னொரு எம்எல்ஏ ஆட் பண்ணுவோம். ஏற்கனவே 3 எம்எல்ஏலே பழைய பாலிடிக்ஸு. அந்த ஆற்றல் அசோக்குமார், ஈரோடு எம்பி, ஏடிஎம்கேல நிற்கிறார்கள். அவங்க மாமியார் தான், நல்ல பேர், அவங்க பேர் டக்குன்னு, அவங்க தான் முடக்குறிச்சியில் இவங்களை தோக்கடித்தது. நம்ம திமுக அவங்கள தோக்கடித்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களே இப்போ வர மாதிரி இருந்தாங்க. எதுக்கு? காங்கிரஸுக்கு தவற மாதிரி இருந்தாங்க, திமுகவுக்கு தவற மாதிரி இருந்தாங்க. ஆற்றல் அசோக்குமார் வந்த உடனே நிறைய கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க, பணம் வச்சுருக்காரு ஆற்றல் அசோக்குமார். அதனால தான் ஈரோட்டில் போட்டாங்க. இப்போ தான் சமீபத்தில் தான் பிஜேபியிலேருந்து விலகினார். அவருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அதிமுகவில். இதை நம்பி நம்ம விஜயதாரணை வந்து எப்படி நமக்கு வாய்ப்பு கிடப்பாங்கன்னு பண்ணி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா புலம்பல் தாங்கலை. அதாவது என்னென்னா, மேலே வரக்கூடிய தேர்தலை இப்போ தான் கேட்டோம் என்னென்னு. இல்லை சார், நிறைய பேர் நம்பினாங்க
நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்க கேடி ராகவன்லேருந்து நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஏங்க இவங்க வர முடியலன்னு. அதாங்க ஏதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட் மாதிரி ஆகிப்போச்சு நிலவரம். இப்போ என்ன ஆகும்? பிஜேபியோட இயல்பு என்ன? கேபி ராமலிங்கம் வருவார், அவரை வைப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எம்பி எலெக்ஷனில் இப்போ நிற்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது, அப்படியே வச்சுக்குவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க உள்ளுக்குள்ளே. அப்புறம் திமுகலேருந்து வந்து துரைசாமி எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க. பெரிய முன்னேற்றம்லாம் கிடைக்காது. 10ஓட 11. குஷ்பு வந்து ஒரு ஆணையராக போட்டு, அந்த மகளிர் ஆணையராக போட்டு உட்கார வச்சாங்களா அந்த மாதிரி. அப்போ வாலண்டியராக போய் மாற்றோம்ல அந்த மாதிரி. எந்த காங்கிரஸ் உங்களுக்கு வந்து எல்லா வாய்ப்பும் தந்ததோ அந்த காங்கிரஸுக்கு நீங்கள் துரோகம் செஞ்சுட்டு வந்ததோட விளைவை அனுபவிக்கிறீங்கன்னு இப்போ காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க. ஒரு விஷயந்தான் அதில். இப்போ விஜயதாரணியோடைய என்ன சொன்னாங்க அவங்க தரப்பில் கேட்கும்போது, அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே மோடி தான் வருவார், எப்படியும் ராஜ்யசபா எம்பிக்கு எடுத்து, ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் வந்து மோடி வருவார்னு இவங்க நம்புகிறாங்க. சரி, இல்லாட்டினாலும் இப்போ உடனே மாற முடியாது, கட்சி இருப்போம். ஒருவேளை மேலே பிஜேபி வரலை, நான் இப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மேலே மட்டும் பிஜேபி வரும் இந்தியா கூட்டணி இருந்துச்சுன்னா அடுத்த நாளே இவங்க நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கிடைக்கிறேன், என்ன இருந்தாலும் காங்கிரஸ் மாதிரி வராதுன்னு காங்கிரஸுக்கு மாறக்கூட தயங்க மாட்டாங்க. என்னங்க மாறுவாங்கன்னா அதெல்லாம் உடனே மாறுவாங்க. ஏன்னா அவங்களோட இலக்கு எம்பி அமைச்சராக வருது. அது பிஜேபியில் இருந்தாவா காங்கிரஸில் இருந்தாவா? இல்லைன்னா காங்கிரஸ் விட்டு ஏங்க வராங்க? அவங்களுக்கு இவ்வளோ நாள் வாழ்வழித்த கட்சியை விட்டே ஒருத்தர் வராங்கன்னா இதை விட பெரிய துரோகம் இருக்க முடியுமா? அது இந்த இக்கட்டான காலத்தில் பாசிச பாஜக நடக்கும்போதே ஒருத்தர் வெளியில் வந்து மோடி புகழ் பாடுறாங்கன்னா இவங்களை பற்றி நம்ம என்ன நினைக்கணும்? இவங்களெல்லாம் காங்கிரஸ் முதலே சீட்டே கொடுத்துடக்கூடாது. ஈவி.கே. சிலங்கன் சொன்னார்ல, இவங்களெல்லாம் பற்றி அதான் நம்ம சொல்ல வரோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆவேசமான வீடியோ வரும். இதெல்லாம் சில சமயம் ஆவேசமாக பேசிடுவாங்க. ஆவேசமான வீடியோ வரும்னு நினச்சா அதாவது எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்திருப்பாங்க. ரிசல்ட்டில் ஒரு வேளை பிஜேபி மேலே தோற்றதுன்னா உடனே அணிமாற தயாராக இருக்கிறார் விஜயதாரணி அப்படிங்கிறது லேட்டஸ்ட் நியூஸு. இனிமேல் அவர் வந்து காங்கிரஸையோ மற்றவர்களையோ எதிர்ப்பது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். இனிமேல் முதல்ல மாதிரிலாம் ரொம்ப பேச மாட்டாங்க அவங்க. இப்போவே ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.